Hi guys, welcome to Civil Tech Academy. இந்த வீடியோவில் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரில் சரி நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் பீமு, போர்ட்டல் ஃப்ரேமு, இதே மாதிரி இடத்துல தான் இது யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கப்புறம் இதனுடைய அனதர் நேம்ஸ். சரிங்களா? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னாலே இது சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன். சரிங்களா? அதாவது வேரியஸ் டைம்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையல் பார்ப்பாங்க. அதில் நமக்கு என்ன பெஸ்ட் ரிசல்ட் வருதோ அதை நமக்கு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஒரு பீமை அனலைஸ் பண்ணும்போது அதில் என்ன பண்ணுவாங்க, வேரியஸ் அப்ராக்சிமேட் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ நமக்கு கரெக்டான ரிசல்ட் வருதோ அது வரைக்கும் இதை என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணா, அதாவது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஹார்டி கிராஸ். சரிங்களா? இது டிஎன்பிசி உடைய ஏஇ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஹார்டி கிராஸ். அதனாலதான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்டி கிராஸ் மெத்தட்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எண்டு, சரிங்களா, அதாவது அது எந்த எண்டா இருந்தாலுமே எல்லா எண்டையுமே ஃபிக்ஸட் ஜாயிண்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அசியூம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க டியூ டு அந்த எக்ஸ்டர்னல் லோட்னால. இல்லை, அந்த எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, சரிங்களா, அதுல இருந்து நமக்கு மொமெண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க இது வரைக்கும் அதில் அக்யூரசி கிடைக்கிற வரைக்கும். அதனால தான் இந்த மெத்தட் என்ன சொல்றாங்க, சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கான்செப்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதில் சம் டெஃபினிஷன்ஸ் நம்ம படிக்கணும். என்ன அப்படின்னா பீமுடைய ஸ்டிஃப்னஸ்னா என்ன, அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரு, டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட், அதுக்கப்புறம் கேரி ஓவர் மொமெண்ட், கேரி ஓவர் ஃபேக்டர். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பீமுடைய ஸ்டிஃப்னஸ். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டு ரெசிஸ்ட் த டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பருடைய டிஃப்ளெக்ஷனை ரெசிஸ்ட் பண்றது தான் அதனுடைய ஸ்டிஃப்னஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டிஃப்னஸ் ஃபார் வேரியஸ் பீமுக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? இப்போ போத் எண்ட் ஹிஞ்சடா இருக்குது. சரிங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டிஃப்னஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 3EI/L. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ்னா என்ன, டு ரெசிஸ்ட் த டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, அது ரெசிஸ்ட் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் ஃபார் ஃபர்தர் கேசஸ் ஹிஞ்சடு எண்டா இருக்கு போத் எண்ட், அப்போ நமக்கு ஸ்டிஃப்னஸ் என்ன அப்படின்னா 3EI/L. சரிங்களா? நெக்ஸ்ட் போத் எண்ட், அதாவது நமக்கு ஃபிக்ஸடா இருக்குது. இதுல பாருங்க, the beam hinged at near end. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஹிஞ்சடா இருக்கும். பட் ஃபேர் எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸடா இருக்கும். சரிங்களா? ஃபேர் எண்ட் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஆப்போசிட் எண்ட். சரிங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸடா இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 4EI/L. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனு சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்தது அப்படின்னா 3EI/L. அதே ஃபேர் அண்ட் ஃபிக்ஸடா இருந்தது அப்படின்னா 4EI/L. நெக்ஸ்ட் கேசஸ் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். ஒரு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னா வேற ஒன்றும் இல்லை, த வேரியஸ் மெம்பர் மீட்டிங் அட் ஏ ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல்ல ஜாயின்ல வந்து வேரியஸ் மெம்பர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மீட் பண்ணும். அதுக்கு நம்ம ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். அல்லது இதனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா இதுல பாருங்க ஸ்டிஃப்னஸ் ரேஷியோ. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டிஃப்னஸ் ரேஷியோ. ஓகே, பாருங்க ஒரு பீம்ல நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்கு, ஃபிக்ஸட் எண்ட் இருக்கு. சரிங்களா? அதாவது வேரியஸ்
ஜாயின்ஸ் சரிங்களா, வேரியஸ் மெம்பர் வந்து இதுல ஆக்ட் ஆகுது. இப்படி இருக்கும்போது இதை பாருங்க, the stiffness of BA சரிங்களா, பில இருந்து ஏஏ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேரண்ட் எப்படி இருக்கு, ஃபிக்ஸடா இருக்கு சரிங்களா. எங்க இருந்து பாக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் எண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்போ பிஏல பார்க்கும்போது இந்த எண்ட் எப்படி இருக்கு, ஃபிக்ஸடா இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும், 4A/L. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பிசி. பிசி பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ட் எப்படி இருக்கு, ஹிஞ்சுடா இருக்கு. அப்போ 3A/L. இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனலா 3/4I/L சரிங்களா. 3/4I/L இதான் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார் ஃபேர் அண்ட் ஹிஞ்சுடா இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, த ரேஷியோ ஆஃப் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த மெம்பர் மீட்டிங் அட் ஏ ஜாயின் சரிங்களா. ஒரு ஜாயின்ல மீட் ஆகக்கூடிய வேரியஸ் ஸ்டிஃப்னஸ் மெம்பருடைய சமேஷன் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த மெம்பர் மீட்டிங் அட் ஏ ஜாயின் சரிங்களா. அதாவது வேற ஒன்றும் இல்லை, திரும்ப நான் சொல்றேன், த ரேஷியோ ஆஃப் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த மெம்பர் மீட்டிங் அட் ஏ ஸ்ட்ரக்சரல் ஜாயின், நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஜாயின்ல மீட் ஆகக்கூடிய அதனுடைய ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் த ஸ்டிஃப்னஸ் சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். பாருங்க, இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு சரிங்களா. இதை ஓன்னு வச்சுக்கோங்க, ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி சரிங்களா. இதே மாதிரி நமக்கு வேரியஸ் மெம்பர் வந்து ஒரு ஜாயின்ல மீட் ஆகுது. இப்போ இதுல நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் ஓஏ சரிங்களா. ஓஏக்கு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபேர் அண்ட் ஃபிக்ஸடா இருந்தா என்னது, 3I/L. நம்ம சொல்லுங்க, இது 3I/L 4A/L 4A/L சரிங்களா. அப்போ இங்கே நமக்கு என்னதான் வரும், 4A/L தான் வரும். இந்த எண்டில் 4A/L, இங்க என்ன வரும், 3I/L வரும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ OA கேட்டிருக்காங்க அப்படின்னா OA உடைய வேல்யூ என்னது, 4A/L டிவைடட் பை இந்த எல்லா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, 12, இது ஒரு 3, அப்போ என்ன வரும், 15EI/Lன்னு வரும் சரிங்களா. இந்த எல்லாமே கேன்சல் ஆயிரும், கடைசியில் நமக்கு என்ன வரும், 4/15 மட்டும் இருக்கும் சரிங்களா. இப்படிதான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாருக்கும் கிளியரா? சார் ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஒயிட் போர்டில் அதை செய்யறேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு K by sum of K சரிங்களா. இப்போ இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபேர் அண்ட் ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னா இங்கே 4A/L சரிங்களா. அந்த மூணு இடத்துலையுமே நமக்கு என்ன தான் வரும், 4A/L தான் வரும். இங்கே மட்டும் என்ன வரும், 3A/L வரும் சரிங்களா. இப்போ இதில் எந்த எண்டுக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இது ஓயா இருந்தது அப்படின்னா இந்த ஓஏக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க.
அப்போ அந்த ஓஏக்கு உண்டான கே வேல்யூவை மேலே போடும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 4EI by L டிவைடட் பை இந்த 4ஐயும் சம் பண்ணால் என்ன வரும்? இங்கே 4 இங்கே 4 8 12 இது ஒரு 3. அப்போ நமக்கு என்ன வரும்? 15EI by L. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். 4/15 மட்டும் ஆன்சர் வரும். இப்படிதான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய நோட்ஸ் போங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இருக்குல்ல, இதுல டிஎஃப் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸட் எண்டா இருந்தது அப்படின்னா 0. சரிங்களா? அதே ஹிஞ்சுடு எண்டா இருந்தது அப்படின்னா 1. சரிங்களா? அதே மாதிரி ஓவர் ஹேங்கிங்கா இருந்தாலும் இதை 0ன்னு தான் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு கேண்டிலீவர் பீமா இருக்கு. சரிங்களா? அங்கே நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 0 தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the sum of distribution factor இருக்குல்ல, sum of distribution factor at jointல எப்படி இருக்கும் அப்படின்னா 1. சரிங்களா? at jointல அது 1 இருக்கும். இந்த வேல்யூஸ் ரிப்பீட்டடா கொஸ்டின்ல கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட். சரிங்களா? இது பாருங்க, இந்த மெம்பர் ஆஃப் ஜாயிண்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிலேஷன் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். சரிங்களா? அதாவது ஒரு ஜாயின்ல வந்து அந்த ஸ்டிஃப்னஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேலன்சிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா கேரி ஓவர் மொமெண்ட். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு எண்டில் ஒரு பீம்ல மொமெண்ட் அப்ளை ஆகுது அப்படின்னா அதனுடைய மொமெண்ட் வந்து இன்னொரு இடத்துல நமக்கு என்ன ஆகும்? கேரி ஆகும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இந்த ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கு. சரிங்களா? இங்க எம்ங்கிற மொமெண்ட் இருந்தது அப்படின்னா இங்க M/2 என்ன ஆகும் அப்படின்னா கேரி ஓவர் ஆகும். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரி ஓவர் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. இதுலயுமே நமக்கு அந்த கேரி ஓவர் மொமெண்ட் வந்து ஃபிக்ஸட் எண்டா மட்டும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு 1/2 வரும். சரிங்களா? அதே ஹிஞ்சுடா இருந்தால் 0 தான். மொமெண்ட் என்ன ஆகாது? கேரி ஓவர் ஆகாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த கேரி ஓவர் ஃபேக்டர் அப்படின்னா கேரி ஓவர் மொமெண்ட் டிவைடட் பை அப்ளைட் மொமெண்ட். இல்லை, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர். இப்போ பாருங்க, இந்த கேரி ஓவர் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் எண்டாவே எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டரா இருந்தது அப்படின்னா அங்க கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து 0 தான். எதுவுமே என்ன ஆகாது? கேரி ஆகாது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இப்படி இருக்குது. சரிங்களா? போத் எண்ட் ஹிஞ்சுடா இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர் 0 தான். சப்போஸ் இதுல 2 இது இன்டர்மீடியட்டா வருது. சரிங்களா? அப்போ இந்த எண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் எண்டா எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இந்த எண்டை என்ன எடுத்துருவாங்க? இந்த 2 எண்டையும்
ஃபிக்ஸடா எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஃபிக்ஸடா இருந்தா நமக்கு கேரி ஓவர் என்ன வரணும்? 1/2. இப்படிதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டர்ல இன்டர்மீடியட் சப்போர்ட்டா இருக்குது. அதுக்கு கேரி ஓவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 1/2. ஓகே, இதுக்கப்புறம் இதோடைய ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல் சப்போர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபிக்ஸட் எண்ட் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரு. சரிங்களா? இதை அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்ன, சரிங்களா, கேரி ஓவர் ஃபேக்டர்னா என்ன, ஸ்டிஃப்னஸ்னா என்ன, இந்த டெஃபினிஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பாருங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோங்கிறத அப்படியே கொடுத்துருப்பான். ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் பார்த்தோம். சரிங்களா? அது ஃபேர் அண்ட் ஃபிக்ஸடா இருந்தா என்ன? 4EI/L. அதே ஃபேர் அண்ட் ஹிஞ்சடா இருந்தா 3EI/L. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். அதுவும் ஃபேர் அண்ட் ஃபிக்ஸடா இருந்தா I/L. ஃபேர் அண்ட் ஹிஞ்சடா இருந்தது அப்படின்னா 3/4I/L. சரிங்களா? நான் ஃபேர் அண்டுங்கிறது என்ன சொல்றேன்? இப்படி இருந்தது அப்படின்னா இந்த எண்டை தான் பார்க்கணும். இந்த எண்டு ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 4EI/L. நெக்ஸ்ட் கேரி ஓவர் மெமோ. கேரி ஓவர் மொமெண்ட் அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர் இன்டு அப்ளைடு மொமெண்ட். சரிங்களா? அதுவுமே நமக்கு ஃபேர் அண்ட் ஃபிக்ஸடா இருந்தது அப்படின்னா 1/2 ஆஃப். சரிங்களா? ஹிஞ்சடா இருந்தது அப்படின்னா 0. இது நமக்கு லாஸ்ட் இயர் ஜேடிஓல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஹிஞ்சட் எண்டுக்கு கேரி ஓவர் ஃபேக்டர் என்ன? அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இன்டு அப்ளைடு மொமெண்ட். சரிங்களா? அதே இது கேட்டாங்க அப்படின்னா இது அப்படி கீழே கொண்டு வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ். சரிங்களா? இப்பயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் சொல்லலாம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கே பை சம் ஆஃப் கேன்னு சொன்னோம்ல, அதை தான் இவங்க டோட்டல் ஸ்டிஃப்னஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காலம். சரி, காலம்னாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு வெர்டிக்கல் மெம்பர். சரிங்களா? காலம்னாலே என்னது? வெர்டிக்கல் மெம்பர். அதனுடைய லேட்டர்னல் டைமென்ஷன். சரிங்களா? இந்த டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சரிங்க, லேட்டர்னல் டைமென்ஷன் இது அதோடைய இந்த லேட்டர்னல் டைமென்ஷன் வந்து லென்த்தை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? லென்த்து தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சியலி லோடட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த லோடர் பாசஸ் த்ரூ த லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ். இந்த லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ்லேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோடு பாஸ் ஆகும் வித் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில். அந்த காலத்துடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில நமக்கு லோடு வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லோடு என்ன சொல்லுவாங்க? ஆக்சியலி லோடட் காலம் அல்லது எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை, நமக்கு வேரியஸ் ஸ்ட்ரக்சரோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பில்டிங் உடைய வேரியஸ் ஸ்ட்ரக்சரோடு கனெக்ட் பண்ணி நம்மளுடைய டோட்டல் லோடையும் என்ன பண்ணுவாங்க? ஃபூட்டிங்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் அந்த காலம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? காலம்லாம் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்மளுடைய பில்டிங்கில் காலம் இருக்குது அப்படின்னா அந்த பீம் லோடு ஃபுல்லாமே என்ன ஆகும்? இதில் வந்து ஆக்ட் ஆகும். இந்த காலத்துலேருந்து நமக்கு என்ன ஆகும்? ஃபூட்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரெண்ட். சரிங்களா? ஸ்ட்ரெட்டுங்கிறது இதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ரஷன் மெம்பர் தான். இது ட்ரெஸ்ல இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா இன்க்ளைன்டு ஹரிசாண்டல் மெம்பரா இருக்கும். சரிங்களா? இன்க்ளைண்டா இருக்கும், அதே மாதிரி எப்படி இருக்கும்? ஹரிசாண்டலா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டெஃபினிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா வேற ஒன்றும் இல்லை, லென்த் ஆஃப் த காலம் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்.
சரி, ஓகே. லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம ஏற்கனவே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்னது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. நம்மளுடைய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அதுல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லி, சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா ஆர்னு சொல்லுவாங்க, ரூட் ஆஃப் ஐ பை ஏ. சரிங்களா? ஐங்கிறது என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். ஓகே. இப்போ இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லாங் காலம். சரிங்களா? லாங் காலம் அல்லது ஸ்லெண்டர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்லெண்டர் காலம் அல்லது லாங் காலம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. இப்போ இந்த காலத்துல ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னா இந்த லாம்டாங்கிற சிம்பிள்ல தான் குறிப்பாங்க. சரிங்களா? இந்த லாம்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் லார்ஜ் காலமா இருந்தது அப்படின்னா அப் டு 200 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பக்லிங் லோட். சரிங்களா? அந்த பக்லிங் லோடு பாருங்க, மேக்சிமம் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட் அட் விச் த காலம் ஸ்டார்டிங் பக்லிங். சரிங்களா? அதாவது எந்த மேக்சிமம் லோடுக்கு காலம் வந்து பக்லிங் ஆகுது ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்லிங் காலம்னு சொல்லுவாங்க. அப்போ காலம் பக்கிள் ஆறதுன்னா என்ன? இப்போ நமக்கு இப்படி காலம் இருக்குது. சரிங்களா? இப்போ டியூ டு ஹை கம்ப்ரசிவ் லோடுனால இந்த காலமுடைய இதே மாதிரி பக்கிள் ஆகும் சம் இடத்துல. சரிங்களா? இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்லிங் ஆஃப் காலம். சரிங்களா? எதனால நடக்குது? மேக்சிமம் கம்ப்ரசிவ் லோடுனால. சரி, இந்த பக்லிங் லோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரிப்ளிங் லோட் அல்லது கிரிட்டிக்கல் லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய காலம்ல இந்த பக்லிங் லோடு எங்க நடக்கும் அப்படின்னா எங்க நமக்கு லீஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குதோ அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? லீஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் என்ன நடக்கும்? பக்லிங் நடக்கும். அதே மாதிரி இந்த பக்லிங் லோட பொறுத்த வரைக்கும் கிரஷிங் லோடோட கம்மியா இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம கிரஷிங் லோட்லாம் என்னன்னு பார்ப்போம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? காலம்னா என்ன? காலம் இஸ் ஏ வெர்டிக்கல் மெம்பர். சரிங்களா? நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய எல்லா லோடையுமே ஃபூட்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரட்டுங்கிறது என்னது? இன்க்ளைன்டு ஹரிசாண்டல் மெம்பர். அது ட்ரெஸ்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். சேஞ்ச், அதாவது லென்த் ஆஃப் த காலம் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சரிங்களா? இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பக்லிங் லோட்லாம் என்னன்னு பார்த்தோம். பக்லிங் லோட்லாம் என்ன ஆகும்? மேக்சிமம் கம்ப்ரசிவ் லோடுனால நம்மளுடைய காலம் என்ன ஆகும்? பக்கிளாக ஸ்டார்ட் ஆகும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்லிங் லோடுன்னு சொல்லுவாங்க. பக்லிங் லோடுடைய அனதர் நேம் என்ன? கிரிட்டிக்கல் லோடு அல்லது என்ன சொல்லலாம்? கிரிட்டிக்கல் லோடு அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்லிங் வந்து எங்க நடக்கும்? டேக்ஸ் பிளேஸ் லீஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்க இருக்கோ அங்க நடக்கும். அதுக்கப்புறம் பக்லிங் லோடு வந்து லெஸ் தென் கிரஷிங் லோடு. கிரஷிங் லோடோட எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் சேஃப் லோடு. சரிங்களா? சேஃப் லோட பொறுத்த வரைக்கும் இது வேற ஒண்ணும் இல்லை, இந்த காலம் வித் ஸ்டாண்ட் சேஃப்லி வித்தவுட் எனி பக்லிங். சரிங்களா? பக்லிங் ஆகாம ஃபெயிலியர் ஆகாம எவ்வளவு தூரம் அது வித் ஸ்டாண்ட் பண்ணுதோ அந்த லோட தான் என்ன சொல்றாங்க? சேஃப் லோடுன்னு சொல்றாங்க. இந்த சேஃப் லோட பொறுத்த வரைக்கும் பக்லிங் ஃபேக்டர் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. எல்லாமே இந்த வேர்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கிள் ஆறத வித் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த லோடு தான் என்னது? சேஃப் லோடு. நெக்ஸ்ட் பக்லிங் ஃபேக்டர்.
பக்லிங் ஃபேக்டர் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஈக்குவலன்ட் லென்த் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் காலம் அண்ட் ஸ்ட்ரென்த். சரிங்களா? காலம்னா என்ன சொன்னா வெர்டிக்கல் மெம்பர்னு சொன்னேன். ஸ்ட்ரென்த் அப்படின்னா இன்க்ளைன் மெம்பர். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரசிவ் லோடுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணுவாங்க காலமை. இதுல வந்து கம்ப்ரசிவ் as well as டென்சைல் லோடு ரெண்டுக்குமே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலா ஃபிக்ஸட் சப்போர்ட் தான் இருக்கும் போத் எண்டுமே. இதை பொறுத்த வரைக்கும் ஹிஞ்சுடும் இருக்கும், அதே மாதிரி பின்னட் ஜாயிண்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ரெண்டு எண்டுலையும். அதே மாதிரி காலமை பொறுத்த வரைக்கும் பக்லிங் ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்கும். இங்க என்ன அப்படின்னா கிரஷிங் ஃபெயிலியர் இருக்கும். அதே மாதிரி காலத்துல ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும், இங்க ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். இதுல வேற யாரும் எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காலம். சரி, இந்த டைப்ஸ் ஆஃப் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம லென்த்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா? லென்த்தை வச்சு லென்த் வந்து அதோடைய டயாவோட 8 டைம்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா அது ஷார்ட் காலம். சரிங்களா? அதே இது மிடில் காலம் அப்படின்னா 8 to 30. சரிங்களா? 8 to 30 டயா. லாங் காலம் அப்படின்னா கிரேட்டர் தென் 30 டயா. அதே இது நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சு சொன்னோம் அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து லெஸ் தென் 32, மிடில் காலமா இருந்தது அப்படின்னா 32 to 120, லாங் காலமா இருந்தது அப்படின்னா கிரேட்டர் தென் 120. ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் காலமா இருந்தது அப்படின்னா அதுல கிரஷிங் ஃபெயிலியர் தான் நடக்கும். சரிங்களா? அதே மிடில் காலமா இருந்தது அப்படின்னா அதுல கிரஷிங் ஆர் பக்லிங் ஃபெயிலியர் ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கலாம். பட் லாங் காலமா இருந்தது அப்படின்னா பக்லிங் ஃபெயிலியர் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமையும் என்ன தியரி வச்சு அவங்க அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் காலத்தை பொறுத்த வரைக்கும் ராங்கின்ஸ் தியரி. சரிங்களா? மிடில் காலத்தை பொறுத்த வரைக்கும் ராங்கின்ஸ் ஆர் கோல்டன் தியரி. லாங் காலம் வந்து யூலர்ஸ் தியரி. சரிங்களா? இப்போ இதான் நமக்கு லாஸ்ட் இயர் ஜேடிஓ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். லாங் காலத்தை டிசைன் பண்றது, அதாவது யூலர்ஸ் தியரி வச்சு ஒன்லி லாங் காலம் மட்டும் தான் டிசைன் பண்ணுவான். இதான் நமக்கு காலத்துல டிசைன் பண்ணக்கூடிய, அதாவது அந்த பக்லிங் லோட ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் நமக்கு சிலபஸ்ல இந்த யூலர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை மட்டும் நம்ம ரொம்ப கிளியரா படிப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோட் ஏற்கனவே சொல்லிட்டோம். கிரிட்டிக்கல் லோட்னா என்ன? அதான் என்னது பக்லிங் லோட். சரிங்களா? நம்மளுடைய காலம் வந்து எவ்வளவு மேக்சிமம் கம்ப்ரசிவ் லோட்ல பக்கிள் ஆகுதோ அதான் அதனுடைய பக்லிங் லோட் அல்லது கிரிட்டிக்கல் லோட். சரிங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த யூலர்ஸ் தியரத்தை என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஸ்கொயர் இஐ பை எல்இ ஸ்கொயர். சரிங்களா? இந்த பிங்கிறது யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோடு, அதே மாதிரி இங்கிறது யங் மாடுலஸ், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எல்லுங்கிறது எஃபெக்டிவ் லென்த். சரிங்களா? இந்த எஃபெக்டிவ் லென்த் வந்து அந்த எண்டு கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த யூலர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் உடைய சம் அசம்ப்ஷன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். காலம் வந்து பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே மாதிரி ஆக்சியலி லோடடா இருக்கும். ஆக்சியலி லோடனா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நம்மளுடைய கம்பரசிவ் லோடு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில ஆக்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் காலம் வந்து எப்படி இருக்கணும்? ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கா இருக்கணும். அதே மாதிரி பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருக்கணும். ஒபே ஹூக்ஸ் லா. நெக்ஸ்ட் அதோடைய லென்த் எப்படி இருக்கணும்?
ஹையரா இருக்கணும். எதை விட? அதோடைய லேட்டர்னல் டைமென்ஷனோட. நெக்ஸ்ட் செல்ஃப் வெயிட் ஆஃப் த காலத்தை வந்து நெக்லேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அது வந்து வெரி ஸ்மாலா இருக்கும். எதை விட? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட. அதே மாதிரி நம்மளுடைய காலம்ல ஃபெயிலிங் வந்து எதனால தான் நடக்கணும்? பக்லிங்னால மட்டும்தான் நடக்கணும். சரிங்களா? அப்போ பக்லிங்னால மட்டும் நடக்கணும் அப்படின்னாலே அது என்னதுதான்? லாங் காலத்துல மட்டும் தான் நமக்கு என்ன நடக்கும்? பக்லிங் ஃபெயிலியர் இருக்கும். அப்போ யூலர்ஸ் ஈக்குவேஷன் ஒன்லி டிசைன் ஃபார் லாங் காலம். சரிங்களா? இந்த அசம்ஷனை ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது 3 கொடுத்துட்டு ஒரு இது மட்டும் நமக்கு ராங்கா கொடுத்துருப்பான். சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின் கேட்பான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. the effective length of different end condition. சரிங்களா? அதாவது நமக்கு போத் எண்டுமே ஃபிக்ஸடா இருக்குது. சரிங்களா? ஒரு காலத்துல 2 எண்டுமே ஃபிக்ஸடா இருந்தது அப்படின்னா அதனுடைய எஃபெக்டிவ் லென்த், அதாவது இங்க கேபிட்டல் எல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம அந்த இடத்துல எல்இன்னு போடணும். அப்போ எல்இ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஆக்சுவல் லென்த் டிவைடட் பை 2. இது எப்போ? போத் எண்டு ஃபிக்ஸடா இருக்கும்போது. அதே மாதிரி போத் எண்டு நமக்கு பின்னடா இருக்குது, அதாவது ஹிஞ்சுடா இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன இருக்கணும்? ஆக்சுவல் லென்த்தும் எஃபெக்டிவ் லென்த்தும் ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் எண்டு ஃபிக்ஸடா இருக்குது, அனதர் எண்டு ஃப்ரீயா இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி கேஸ் ஒன் எண்டு ஃபிக்ஸடா இருக்கு, அனதர் எண்டு ஃப்ரீயா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் போல் பார்த்துருப்பீங்க. கீழே மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மேலே வந்து ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஒன் எண்ட் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸடா இருக்கும். அனதர் எண்ட் எப்படி இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா effective length equal to 2 times actual length. சரிங்களா? 2L. தேர்ட் கண்டிஷனு, ஃபோர்த் கண்டிஷனு ஒன் எண்ட் ஃபிக்ஸடா இருக்கு, அனதர் எண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஹிஞ்சுடா இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு நமக்கு எல் பை ரூட் 2. சரிங்களா? எல் பை ரூட் 2. இது நமக்கு நியூமரிக்கலா சொல்றாருதான். இதை நம்ம என்ன சொல்லலாம்? 0.5 இன்டு எல். சரிங்களா? இது அப்படியே ஒன்று தான் வரும். இதில் நமக்கு என்ன வரும்? 2L. இதை பொறுத்த வரைக்கும் 0.65 0.7 வரும். சரிங்களா? இந்த இதை வச்சு நமக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு இதுல நமக்கு என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் கண்டிஷனுக்கு 0.8. சரிங்களா? 0.8L. ஓகேங்க. நெக்ஸ்ட் இந்த சிலிண்டர்னஸ் ரேஷியோனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த மெம்பர் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதான் நம்மளுடைய லாஸ்ட் இயர் ஜேடிஓல கொஸ்டினா இதான் இருக்கும். சரிங்களா? சிலிண்டர்னஸ் ரேஷியோனா என்னது? எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த மெம்பர் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே. இதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் காலத்துல என்னென்ன ஃபெயிலியர் நடக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஷார்ட் காலம் அப்படின்னா கிரஷிங் ஃபெயிலியர். சரிங்களா? லாங் காலம் அப்படின்னா பக்லிங் ஃபெயிலியர். இன்டர்மீடியட் காலம் அப்படின்னா கம்பைன் கிரஷிங் அண்ட் பக்லிங், ரெண்டு ஃபெயிலியருமே இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல, இந்த கிரிட்டிக்கல் லோட் P ஈக்குவல் டு பை ஸ்கொயர் EI பை LE ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நமக்கு போத் எண்ட் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துட்டு அதோடைய கிரிட்டிக்கல் லோட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்க இங்க என்ன போடணும்? இந்த LEக்கு பதிலாக L/2ன்னு போடுவீங்க. சரிங்களா?
L/2 சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு FT லென்த் என்னங்கிறத என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? L ஸ்கொயர் பை ஸ்கொயர். அது அப்படிங்க மாத்தி போட்டுறாங்க. சரிங்களா? அதாவது பை ஸ்கொயர் EI பை LE ஸ்கொயர். சில அங்கே LEக்கு பதிலாக L/2ன்னு போடுவீங்க. அப்போ L ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் என்னது? 4. அப்போ நமக்கு இதில் கிரிட்டிக்கல் லோடு என்ன வரும்? 4 பை ஸ்கொயர் EI பை LE ஸ்கொயர்னு வரும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் எழுதி காட்டுறேன். நமக்கு B உடைய ஃபார்முலா என்னது? பை ஸ்கொயர் EI பை LE ஸ்கொயர். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் லோடு ஃபார் போத் அண்ட் ஃபிக்ஸட். சரிங்களா? ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ அதோடைய கிரிட்டிக்கல் லோடு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா LE ஈக்குவலாக என்ன பண்ணணும்? LE ஈக்குவல் டு L/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ L/2 போட்டிங்கன்னா அங்கே என்ன வரும்? L/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். சரிங்களா? அப்போ L ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ இந்த 4 மேலே போயிடும். நமக்கு என்ன வரும்? 4 பை ஸ்கொயர் EI பை L ஸ்கொயர். இதே மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் அந்த எஃபெக்டிவ் லென்த் என்னங்கிறத கிளியராக படிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய நோட்ஸை பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரேங்கின்ஸ் ஃபார்முலா. ரேங்கின்ஸ் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் 1/PR. சரிங்களா? அதாவது இங்கே நம்ம அங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதை அப்படிங்க இதில் ப்ளஸ் பண்ணுவான். சரிங்களா? இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வெரி ஷார்ட் காலம். சரிங்களா? வெரி ஷார்ட் டு லாங் மிடிலுக்கு நம்ம இது என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் 1/PRங்கிறது சஃபிக்ஸில் வரும். சரிங்களா? 1/PC ப்ளஸ் PE. இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இது நம்ம சிலபஸில் இதை கொடுக்கல, இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 1/PC ப்ளஸ் 1/PE. சரிங்களா? PCங்கிறது கிரிப்டிங் லோடு, PEங்கிறது என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் லோடு. நமக்கு ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். சரிங்களா? ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. சிக்மா C இன்டு A டிவைடட் பை 1 ப்ளஸ் A L/K ஸ்கொயர். சரிங்களா? L/Kனா வேற ஒன்றும் இல்லை, ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன். சரிங்க, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தான் L/K. ஓகே, இந்த ஏஐ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இந்த ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இதையும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுங்க. இது நம்ம டிப்ளமோ புக்லேயே இருக்குது. இதில் பாருங்க, சிக்மா சியும் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபாவும் கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபாங்கிறது என்னது? ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்டீலுக்கு மட்டும் பார்த்துங்க. சரிங்களா? ஸ்டீலுக்கு இங்கே என்ன வருது? 1/7500. அதே மாதிரி டிம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/750. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா வரும்ல கிரிப்ளிங் லோடு டிவைடட் பை சேஃப் லோடு. சரிங்களா? நம்மளுடைய கிரிப்ளிங் லோடுக்கும் சேஃப் லோடுக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் தான் என்ன அப்படின்னா, ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்மளுடைய இன்ஜினியரிங் டிசைனை பொறுத்த வரைக்கும் 3 to 12. சரிங்களா?
அப்போ நீங்க அதுல இருந்து சேஃப் லோடு அப்படின்னா என்ன வரும்? கிரிப்ளிங் லோடு இந்த கிரிப்ளிங் லோடு ஈக்குவல், அதாவது சேஃப் லோடு ஈக்குவல் டு கிரிப்ளிங் லோடு டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு வரும். சரிங்களா? கிரிப்ளிங் லோடு டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, இதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆஃப் காலம். சரிங்களா? காலத்துல நமக்கு எதனாலலாம் ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னா, டைரக்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால நடக்கலாம். அதே மாதிரி பக்லிங் ஸ்ட்ரெஸ்னால நடக்கலாம். டைரக்ட் அண்ட் பக்லிங் ஸ்ட்ரெஸ் ரெண்டுனாலையும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலத்துல என்ன நடக்கலாம்? ஃபெயிலியர் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் காலம் அப்படின்னாலே நமக்கு க்ரஷிங் ஃபெயிலியர் தான் இருக்கும். சரிங்களா? அதே லாங் காலம்லாம் தான் நமக்கு இந்த பக்லிங் ஃபெயிலியர் நடக்கும். அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம், பக்லிங் ஃபெயிலியர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நமக்கு அந்த காலம் மட்டும் எப்படி ஆகும்? கொஞ்சம் பக்கில் ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன அப்படின்னா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ், கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், லோடு பை ஏரியா. ஓகேங்களா? இதே காலத்தில் என்ன இருக்கும்? ஆக்சியல் லோட் டிவைடட் பை ஏரியா. அதே மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் பை செக்ஷன் மாடுலஸ். சரிங்களா? அந்த பெண்டிங் மூமெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பி இன்டு இ. சரிங்களா? இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். இங்க எம் தான் போடணும். எம் பை இசட் தான் என்னது? பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த எம்முக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? பி இன்டு இ. இதுவே நம்மளுடைய ஜேடிஓல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் அட் த மிட் செக்ஷன் ஆஃப் த காலம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணிக்கணும். டைரக்ட் பிளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இப்போ பாருங்க, நமக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஆக்சியல் லோடுனால நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸென்ட்ரிக் லோடுனால கிரியேட் ஆகக்கூடிய. எக்ஸென்ட்ரிக் லோடுனா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய காலம்ல லோடு வந்து கரெக்டாக அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இல்லாமல் சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஈங்கிற டிஸ்டன்ஸ்ல. சரிங்களா? அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். அப்போ பெண்டிங் மூமெண்ட்னா என்னது? லோடு இன்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ உங்க லோடுங்கிறது என்னது? பி. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுங்கிறது இ. சரிங்களா? அந்த லோடுக்கு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ பெண்டிங் மூமெண்ட் பதிலாக என்ன போடணும்? பிஇ பை இசட். ஓகேங்க, இதான் நமக்கு டைரக்ட் லோடுனா என்ன, எக்ஸென்ட்ரிக் லோடுனா என்ன. இதை பாருங்க, இதான் திரும்ப உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பி பை ஏ. சரிங்களா? ஏங்கிறது என்னது? அதோடைய ஏரியா, பிரெத் இன்டு டெப்த். நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் பை செக்ஷன் மாடுலஸ். அதே மாதிரி எம்ங்கிறது என்னது? பி இன்டு இ. ஓகே, இப்போ பாருங்க, ஃபைனலா இந்த ரிசல்ட்டை மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அல்லது பி பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் எம் பை இசட். சரிங்களா? இப்படி நான் சொல்லலாம். அதே மாதிரி இதுல பாருங்க, பிளஸ் அண்ட் நெகட்டிவ் சைன் டிபெண்ட்ஸ் அப்பான் பொசிஷன் ஆஃப் லோடை பொறுத்து இருக்கு. சரிங்களா? இதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க, ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு பி பை ஏ பிளஸ் எம் பை இசட். சரிங்களா?
இப்போ பி பை ஏ அப்படி இருக்கு. எம்முக்கு பதிலாக நீங்கள் பிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இசட்டுக்கு பதிலாக பிடி ஸ்கொயர் பை 6 அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். சரிங்களா? பி பை ஏ 1 + 6e பை பி இது மேக்சிமம். அதே மைனஸ் போட்டோம் அப்படின்னா அது மினிமம். சரிங்களா? இப்போ பாருங்க, அப்போ பிளஸ் எங்க கம்ப்ரெசிவா இருந்தா என்ன அப்படின்னா பிளஸ். சரிங்களா? அதே இது சிக்மா மினிமம், அதாவது சிக்மா மேக்சிமம் எதுல இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெசிவ் லோடுனால இருக்கும். சிக்மா மினிமம் இந்த இருக்குல்ல, சிக்மா மினிமம் வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அது கம்ப்ரெசிவ் லோடுனால தான் கிரியேட் ஆயிரும். அதே நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் அது டென்சைல் லோடுனால கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நீங்க இந்த சிக்மா மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அந்த வேல்யூ 3ன்னு வருது. பாசிட்டிவ்ல வந்து அது அப்படி கம்ப்ரெசிவ்னால தான் கிரியேட் ஆயிரும். அதே இது -3ன்னு வந்தது அப்படின்னா அது டென்சைல் லோடுனால கிரியேட் ஆயிரும். நம்ம காலம்ல எப்பவுமே கம்ப்ரெசிவ் லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆகும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃபைனலா ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா கோர். சரிங்களா? இந்த கோர்னா வேற ஒண்ணும் இல்ல. which the load may be placed do not produce any tensile stress. சரிங்களா? அதாவது இப்போ நமக்கு ஒரு காலம் இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு ரெக்டாங்கிள் காலம் இருக்கு. இதில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது அதில் எந்த பிளேஸில் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகாதோ அந்த இடம் தான் அதனுடைய கோர். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. சரிங்களா? ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேப்ல தான் இருக்கும். ராம்பஸ் ஷேப்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்ல தான் அதனுடைய கோர் ஏரியா இருக்கும். சரிங்களா? இது அதனுடைய டெப்த்ல பார்த்தோம் அப்படின்னா சரிங்க பிரெத்ல b/3ல இருக்கும். சரிங்களா? இது எக்ஸாம்ல கேட்பான். அப்போ எந்த செக்ஷனா இருந்தாலும் அதுல எந்த பிளேஸ்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்காதோ டு நாட் ப்ரொடியூஸ் எனி டென்சைல் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? டியூ டு லோடுனால அந்த இடத்த தான் அதை என்ன சொல்லுவாங்க, அதனுடைய கோர் பிளேஸ் சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த இ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி. எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னா பெர்மிசிபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த காலம். சென்டர் ஆஃப் த காலம்ல இருந்து எவ்வளவு பெர்மிசிபிள் டிஸ்டன்ஸ்ல லோட் ஆக்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த இ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுவுமே நம்மளுடைய லாஸ்ட் ஜேடிஓ கொஸ்டின் தான். இ ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் பை ஏ அல்லது இ ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2r² பை டி. சரிங்களா? இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் வைரேஷன், டிங்கிறது லேட்ரல் டைமென்ஷன். சரிங்களா? அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டினா என்னது, இந்த பெர்மிசிபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் காலம். இந்த சென்டர் ஆஃப் காலத்துல இருந்து எவ்வளவு பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ல லோட் ஆக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதா அதனுடைய எக்ஸென்ட்ரிசிட்டி. அதே கோருங்கிறது என்னது, அந்த இடத்துல டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸே கிரியேட் ஆகாது. சரிங்களா? இந்த ரெண்டுமே நம்ம ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கணும். இந்த வேல்யூஸ் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம லாஸ்ட் இயர் இந்த ஃபார்முலா அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2r² பை டி. ஒவ்வொரு சேஃபுக்கும் கோர் எவ்வளோ இருக்கணும், எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளோ இருக்கும். சரிங்களா? இது இதனுடைய டபுள் டைம்ஸ் தான் அது இருக்கும். இது b/3 இருந்தால் அது b/6. சர்க்கிளுக்கு பாருங்க, இது d/4, இது d/8. அதே மாதிரி ஹாலோ சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா d² + d² பை 4d. இதை பொறுத்த வரைக்கும் d² + d² டிவைட் பை 8d. டயகனல் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா 4 வந்து √2/12. சரிங்களா? இதுவே நமக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க லாஸ்ட் இயர் டிஎன்பிசி ஏஇ கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோருடைய டெஃபினிஷனே அப்படி கேட்டிருப்பான். சரிங்களா? இதான் நமக்கு தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.